ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்கா சப்பக்கப்புறம் சிறகடிக்கா செய்யல. நம்ம மீனா ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கு வர, என்னடி மீனா இங்கே வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு குடிக்குவோன்னு, எனக்கு என் புருஷனுக்கும் இடையில நீங்கள் யாரும் வராதிங்கன்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரி வா படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் சாப்பிட வச்சு படுக்க வைக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மேலே இங்கே ஒரு பக்கம் முத்து அவங்க பிரதர்ஸ்குள்ளே மேலே மீட்டிங்க, இவங்க பீர் மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கு மொத்தத்தில் இதையும் எனக்கு வைக்காமல் குடிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மனோஜோட ரியாக்ஷன், தம்பி இருக்காப்லையே லவ் ஃபெயிலியர் ஃபீல் ஆகிட்டாப்லங்கிற மாதிரி ஒரு பாட்டில் பிடிங்கி டபக்குன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கப்புறம் டே அப்பா நீங்கள் குடிச்சா குடிக்காரன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் குடிச்சா மட்டும் ஏன்டா அப்படி சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி உன்ட்ட மறைச்சிட்டானா, இதுக்கப்புறமும் நிறைய மறைச்சிருப்பா, ஃபோன் பண்ணி விஷயத்தை கேளுடான்னு சொல்லிட்டு இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு 4-5 தடவை டார்ச்சர் பண்ண. கடைசியில் நீங்கள் நிதானமாகுங்க, ஃபஸ்ட்டு நில்லு அப்புறம் வந்து சொல்லுங்கிற கதையை அப்புறம் வந்து கேளு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. பதில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதரா, இப்போ நான் என் பொண்டாட்டி கேட்டேன், உன் பொண்டாட்டி நீ கேள்றான்னு சொல்லி கேட்க, கடைசியில் உன் பொண்டாட்டி தாண்டா உலகமாக பொய் சொல்கிறவ, எல்லா பொய்யும் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி கேட்க, இவங்களுக்குள்ள ஒரு வாக்காதமே நடந்துச்சு. மறுநாள் காலைல விடிஞ்சோடனே மீனா மீனா மீனாங்கிறாங்க. அவன்னா மீனான்னு எதிர்பார்க்க வேண்டியது. கடைசியில் இங்கே விஜய் ஒரு பக்கம் மீனா ஏய் டீ காஃபி கொண்டு வாடி அப்படின்னு சொல்லி கேட்க, கடைசியில் காஃபி போட்டது யாரு, நம்ம ரோகிணிங்க. நீலாம் இவ்வளோ நாள் இருந்திருக்க இந்த சமையல்காரிக்கிட்ட ஒன்றாவது கற்றுக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, ஐயோ பிடிச்சிக்கிட்டாருங்க இவர், என் பொண்டாட்டி சமையல்காரியா, எனக்கும் அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, அவளை ஏதாவது குறை பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு சும்மா சொன்ன வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. ஐயோ இவன்ட்ட போய் வாய் விட்டுட்டேமே, தெரியாமல் விட்டுட்டேன்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரோகிணியை ஒரு பக்கம் இவ வேலைக்காரையாக இருக்க கூட லாக் இல்லைன்னு சொல்லி திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. ஐயோ நம்ம பக்கம் திரும்புதே கத்தின்னு சொல்லிட்டு மனேஜ் எஸ்கேப் ஆயிட்டாரு. தேவையா கோபாலி இதெல்லாம் ஓகே.